அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையானின் திருப்பாதம் பணிந்து உண்ணாமலையம்மையில் திருப்பாதங்களை பணிந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பதிவில் கன்னிராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். உத்திரம், அஸ்தம், சித்திரை 1, 2 ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கிய கன்னிராசி அன்பர்களுக்கு தற்பொழுது சனி பகவான் நமது ராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போலவே குரு பகவான் பாதகாதிபதி 4ஆம் அதிபதியும் ஆகிய குரு பகவான் மே 26 அன்று சரியாக 11 மணி அளவில் நமது ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு அடிபெயர உள்ளார். அவ்வாறு அடிபெயர உள்ள குரு பகவான் நமது ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் பயணிப்பதால் அவர் யார்? குரு பகவான் 4, 7 குடையவர். 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், சுகம். அதே போல் 7ஆம் இடம் தொழில். இது சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய லாபங்கள் அனைத்தும் கவனமாக செயல்பட வேண்டும். காரணம் என்னென்னா, அவர் பாதகாதிபதி. உபய லக்கணங்களுக்கு குரு பகவான் கன்னி லக்கணமாகிய கன்னி ராசியாகிய உபயராசிக்கு குரு பகவான் பாதகாதிபதி. ஆக பாதகங்களை செய்வார். பாதகம்னா என்ன? விரயங்கள், நமக்கு லாபங்கள் கிடைக்காது. தொழிலில் இடமாற்றத்தை பண்ணி வைப்பார். தொழிலில் இடமாற்றங்களை ஏற்படுத்துவார். அதோட நண்பர்கள், லைஃப் பார்ட்னர், தொழில் பார்ட்னர், இவங்களால் நமக்கு கண்டிப்பாக லாபங்கள் கெடும். ஆக தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களில் நமது லைஃப் பார்ட்னர், அதாவது நண்பர்கள், கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் இடம் பாதகம். ஆக இந்த விஷயங்களிலெல்லாம் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஆகவே குருவை கடக ராசிக்கு வரப்போகிறார். அப்போ கடகராசி சந்திரனோட வீடு. அப்போ அந்த சந்திரனோட வீடு மோட்ச ராசி, அதாவது நம்மளுக்கு பாதகாதிபதியாகிய மீன ராசிக்கு உண்டானவர். அந்த மோட்ச ராசிக்கு உண்டானவர் மீண்டும் ஒரு நீர் ராசிக்கு இடம்பெயர்கிறார். ஆகவே சித்தர்கள் வழிபாடு, நீர்நிலைகள், திருச்செந்தூர் முருகனது வழிபாடு இதெல்லாம் செய்து வரும்போது கண்டிப்பாக நமக்கு விரயங்கள் குறையும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும், கையெழுத்து போடும் விஷயங்களிலும், நண்பர்கள், கூட்டாளிகள் இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணத்துக்கு முடிவெடுக்கணும்னா அதில் ஒரு கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டும். இவ்வாறு நீங்கள் அங்கே உட்காந்து எங்கே பார்க்க போகிறார்? நமது ராசியினுடைய 3ஆம் பாவகத்தை தனது 5ஆம் பார்வையால் பார்ப்பார். அப்போ என்னாகும்? 3ஆம் பாவகம் முயற்சி, எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் விரைவாக முடியும். 5ஆம் பாவகத்தை பார்ப்பதால் நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்களில் தடை, தாமதங்கள், முடக்கங்கள் ஏற்படும். அடுத்து தாம் வீட்டையே, மீன வீட்டையே பார்க்குறார். பாதக வீட்டையே கன்னிராசி அன்பர்களுக்கு பார்க்குறார். அதனால் கன்னிராசி அன்பர்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். எங்கு செல்லும் பொழுதும் விநாயகரது வழிபாடுகள் செய்யணும். விநாயகருக்கு சிதறகாய்கள், விநாயகருக்கு தீபங்கள், நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்ய வேண்டும். அத்துடன் திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்து வரலாம். சித்தர்கள் வழிபாடு செய்து வரலாம். ஏன்னா மோட்சராசிக்கு அதிபதி அல்லவா. அதனால் சித்தர்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் தவிர்க்கப்படும். ஆகவே கன்னிராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சியில் இவ்வாண்டு கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.